ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு பாகக்காய் குழம்பு தான் செஞ்சு கட்ட போறேன். இது கசப்பா இருக்கும், நிறைய பேர் அவாய்ட் பண்ணுவீங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்க, கசப்பு இல்லாம எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். பாகக்காய் குழம்பு வைக்கிறதுக்கு ஒரு மண் பாத்திரம் அடுப்புல வச்சு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊத்தி இருக்குங்க. இந்த பாகக்காயை நல்லெண்ணெயில லைட்டா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்ப பாகக்காய் எண்ணெயிலேயே ஒரு 50% வதங்கிருச்சுங்க. இப்ப பாகக்காயை எடுத்தாச்சுங்க. எடுத்ததுக்கு அப்புறம் அதே எண்ணெயில 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்தப்பருப்பு, 1/4 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் வெந்தயம் பொரிய ஆரம்பிச்சிருச்சுங்க. ஒரு 10 பல் பூண்டு சேர்த்திக்கலாம். இப்ப பூண்டு ஓரளவுக்கு வதங்கிருச்சுங்க. ஒரு கப் சின்ன வெங்காயம் முழுசா சேர்த்திக்கலாம். வெங்காயத்து கூட கொஞ்சமா கருவேப்பிலைங்க. இன்னைக்கு குழம்பு மசால் அரைக்காம தான் வைக்கிறேங்க. சூப்பரா இருக்கும், வேற லெவல்ல குழம்பு இருக்கும். புதுசா ட்ரை பண்ற கூட இது மாதிரி ட்ரை பண்ணுங்க, நல்லா வரும். சரிங்களா? நல்லா வதங்கிருச்சு. அடுத்தது ஒரு 3 தக்காளியை அரைச்சு பேஸ்ட் வச்சிருக்கேன், அப்படியே சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துனதுக்கு அப்புறமா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இந்த தக்காளி நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வருட்டுங்க. அடுத்தது நம்ம மசாலா சேர்த்திக்கலாம். இப்ப தக்காளி பச்சை வாசனை போய் எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிருச்சுங்க. மசாலா சேர்த்திக்கலாம். 2 டீஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கலாங்க. 2 டீஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் சேர்த்திக்கலாங்க. எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கலந்து விட்டுறலாங்க. 3/4 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்திக்கலாங்களா. அடுத்தது லெமன் சைஸ் புளியை ஜூஸா கரைச்சி வச்சிருக்க, அதை சேர்த்திக்கலாம். இப்ப இது எல்லாத்தையுமே ஒரு நல்லா கலந்துக்கலாங்க. இப்ப குழம்பு பதம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கெட்டியாத்தான் இருக்குது, அதனால கொஞ்சமா தண்ணி சேர்த்திக்கலாம். ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்திக்கலாம். இப்ப குழம்புக்கு தேவையான மசாலா, தண்ணி, உப்பு எல்லாம் சேர்த்தியாச்சுங்க. இது கொதிக்கட்டும். கடைசியா ஒரு மசாலா சேர்த்த போறேன், அதை அப்புறம் சொல்றேன். சரிங்களா? இப்ப திறந்து பார்த்தலாங்க. ஒரு 5ல இருந்து ஒரு 6 நிமிஷம் ஆச்சு. இப்ப குழம்பு பாத்தீங்கன்னா தண்ணியில சுண்டி எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிருச்சுங்க. பாருங்க எவ்வளவு சூப்பரா ரெடி ஆயிருக்கு. இப்ப நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சிருக்கிற பாகக்காய் சேர்த்திக்கலாம். கட் பண்ணி வதக்கி வச்ச பாகக்காய் எல்லாமே சேர்த்து வச்சுக்க. எல்லா புளிக்குழம்புக்குமே சீரகம் வெந்தயமும் சம அளவுல எடுத்து நல்லா வறுத்து பவுடர் பண்ணி எடுத்து வச்ச பொடி தான் இது. இதுல ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் இதுல சேர்த்துக்கலாம். இந்த பொடி நம்ம சேர்த்தும் போது பாத்தீங்கன்னா குழம்பு கொஞ்சம் வேற லெவல் இருக்குங்க. டேஸ்ட், மனம் எல்லாமே வேற லெவல்ல வரும். இப்போ ஒரு நிமிஷம் ஆச்சுங்க, நம்ம திறந்துடலாம். ஆஹா, ஒரு அட்டகாசமான பாகக்காய் குழம்புங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு அருமையா வந்திருக்குங்க. அட்டகாசமா கலர்ஃபுல்லா இருக்கு. நல்ல ஒரு சுடுசாதம் வச்சு சாப்பிட்டோம்னா, கூட ஒரு அப்பளம் வச்சு சாப்பிட்டோம்னா செம சூப்பரா இருக்குங்க. ஒரு பாகக்குழம்பு வச்சு காமிச்சிருக்கேன். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி, வணக்கம். டெய்லி 6 மணிக்கு தொடர்ந்து எங்க வீடியோ வரும். தொடர்ந்து பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோல பார்க்கலாங்களா? பாய்.